ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த லூப்பை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த நம்ஸ் அரேவை வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் int I is equal to 0, I less than nums dot length I plus plus. ஓகேவா? ஸோ ஐட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், int current element. கரண்ட் எலிமெண்ட் என்னவோ அதை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ அது நம்ஸ் ஆஃப் ஐல தான் இருக்கும். ஸோ நம்ஸ் ஆஃப் ஐல வந்து எனக்கு கரண்ட் எலிமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் எலிமெண்ட் வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 வரும் ஃபர்ஸ்ட். அப்போ 2 வந்து எனக்கு மிச்ச டார்கெட்டில் ரிமைனிங் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ int remaining is equal to target minus current element. ஓகேவா? ஸோ டார்கெட் மைனஸ் கரண்ட் எலிமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு 2 டார்கெட் 9 இல்லையா, அப்போ 9 மைனஸ் 2ங்கும் போது எனக்கு 7 வரும். ஸோ அப்போ இந்த ரிமைனிங் நம்ம எதில் இருக்கான்னு செக் பண்ணுவோம், இந்த மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போது இஃப் hm டாட் கண்டைன்ஸ் கீ, நம்ம வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கண்டைன்ஸ் கீ மெத்தட் யூஸ் பண்ணலாம். கண்டைன்ஸ் கீ எது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம், இந்த ரிமைனிங். ஸோ இருந்துச்சு, ரிமைனிங் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு இப்போ கரண்ட் எலிமெண்ட்டும் இருக்கு, ரிமைனிங்காக தேவைப்படுறது என் மேப்பில் இருக்கு. அப்போ அதோட இண்டெக்ஸ் டைரெக்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகுது, இன்ட் அரேவாக ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ரிட்டர்ன் நியூ இன்ட் அரே, அதுக்குள்ள நம்ம 2 நம்பர் பாஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த கரண்ட் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம்